ஏசாயா 42:16 தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில நேரங்களில் தேவன் நமக்கு சாதகமாயிராத சூழ்நிலைகளை மாற்றுவதில்லை. அதற்கு பதிலாக அவைகளுக்கு மத்தியிலும் தம்மை உறுதியாக பற்றி கொண்டு வாழ்கின்றவர்களை நிலைநிறுத்தி காட்டிடம் போதுமானவராயிருப்பார். தம்மை உத்தம இருதயத்தோடு சார்ந்திருப்பவர்களை எத்தகைய எதிர்மாறான சூழ்நிலையிலும் தம்மால் வெற்றியாக வழிநடத்தி செல்ல முடியும் என்பதை அதன் மூலம் விளங்க வைப்பார். ஏனென்றால் அரிதானவைகளை அகற்றுவதை விட அவைகளை சந்திக்கும் கிருபையுடையவர்களாக நம்மை மாற்றுவதிலேயே தேவன் அதிக விருப்பமுடையவராக இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுவித்து வேண்டுமென்றே அவர்களை உணவிற்கும் தண்ணீருக்கும் பிற வசதிகளுக்கும் வாய்ப்பற்ற வழியாக அழைத்து சென்றார். காரணம், தம்மை சார்ந்திருக்க வேண்டிய தேவையை அவர்களுக்கு உணர்த்தவும் தம்மை சார்ந்திருப்பவர்களை எந்த சூழ்நிலையிலும் அவர் நடத்தி செல்ல வல்லவர் என்ற விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுக்கவும் விரும்பினார். இன்று நாம் போகும் பாதை நாம் அறியாததாக இருக்கலாம், நமக்கு பாதகமானவையாக இருக்கலாம். ஆனால் அவைகளை நமக்கு சாதகமாக்க தேவனால் முடியும். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாமல் அவற்றின் நடுவிலும் நம்மை வெற்றியாக வழிநடத்தி செல்ல வல்லமையுடைய கர்த்தரோடு நமக்குள்ள உறவையும் ஐக்கியத்தையும் குறித்து மட்டுமே கவலைப்பட வேண்டும். அவரை சார்ந்தவர்களுக்கு அவரே என்றும் போதுமானவர். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.